அக்காவை காதலித்த ஒரு காரணத்திற்காக காதலனான கவின்குமாரை வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது நடந்து முடிந்த உண்மை. இது மறந்து போகும் வேளையில் சில சாதி வெறி பிடித்த தெருநாய்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஜுஜித் ஆயுதம் ஏந்தியிருந்த போட்டோக்களை வீடியோக்களில் போட்டு மாவீரன் ஜுஜித்குமார், மாவீரன் ஜுஜித்குமார் என்று பெருமை பாட்டு பாடிக்கொண்டு வருகிறார்கள், ரசித்து வருகிறார்கள், கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பது அந்த முட்டாள்களுக்கு தெரியவில்லை. இந்த சம்பவத்தில் வீரன் யார் என்று வித்தியாசம் தெரியாமல் வீடியோ போடும் வெட்டி ஜாதி வெறியர்களே, இந்த சம்பவத்தில் வீரன் வீரன் என்றால் கவின் தான். 9 வருட காலமாக தன்னுடைய காதலுக்காக உண்மையாக வாழ்ந்தவர் கவின். எதையும் சந்திக்க துணிந்தவர் கவின். எதையும் சாதிக்க துணிந்தவர் கவின். எந்த எல்லைக்கும் போக இருந்தவர் கவின். ஆனால் இந்த ஜுஜித்குமார் 9 வருடங்களாக அக்காவையும் கண்டிக்க முடியவில்லை, கவினையும் எதிர்க்க முடியவில்லை. நெஞ்சு திராணி இல்லாத ஒரு நபர் திருட்டுத்தனமாக பைக்கில் ஏற்றி சென்று மறைத்து வைத்திருந்த மிளகாப்பையை தூவி கொடூரமாக வெட்டி வைக்கிறார். இது எவ்வளவு பெரிய கோழைக்கு சமம். ஒரு தூங்கியவனை வெட்டியவன் தான் இந்த ஜுஜித்குமார். அவன் வீரனா? 9 வருஷமாக கைவிடாமல் காதலித்து எதிரி என்றும் தெரிந்து அவன் பைக்கில் போனவன் வீரனா? சாதி வெறி பிடித்த நாடேறியே இந்த சம்பவத்தில் வீரப்புகழ் பாடாத, இது வம்சத்துக்கே அசிங்கம். தூங்கனவனை வெட்டி வீரப்புகழ் நீ பாடுனா இதுதான் வம்சம் உத்தர குத்தப்படும். அதனால எல்லோருமே இந்த விஷயங்களை செய்வதில்லை. சில சாதி வெறி பிடித்த வேலை வெட்டி இல்லாத ஒரு தெருநாய் தான் இந்த மாதிரி வீடியோக்களை போடும். இதை வன்மையாக கண்டிக்கணும். எல்லா சாதியினரும் எல்லா சாதிகளிலும் இப்படி இருக்கக்கூடிய ஆட்களை வன்மையாக கண்டிக்கணும். ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா அதோட விட்டுறணும். அதை உசுப்பேத்துற மாதிரி எந்த வீடியோக்களும் போடக்கூடாது. அது முற்றிலும் தவறு. இது காவல்துறை மிகவும் இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் கண்டிக்க வேண்டும், கண்காணிக்க வேண்டும். இது உங்கள் கடமை.